சாக்லேட் ஃபேக்டரியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்காரர். Bloody sweet. வணக்கம், வந்தனம், ஸ்வாகத மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பானிஸ் சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குங்க. இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து பிலிப் ஐலண்ட் அப்படின்ற இடத்துல, அதாவது மெல்பர்ன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் டிரைவில் இருக்குங்க. இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்காரர். ஸோ அவர் வந்து மிஸ்டர் லட்சுமணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மலேசியா வாழ் தமிழராக இருந்தவர். கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னால் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. அவர் ஆரம்பித்தது தான் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி. இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் லஞ்ச் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு இந்தியன் மெனு வந்து லஞ்சில் வந்து சர்வ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வந்து விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. அதாவது வந்து ஒரு சாக்லேட் ஃபவுண்டன் இருக்குது. அது இல்லாமல் வந்து இவங்க வந்து என்ட்ரி டிக்கெட்டே வந்து சாக்லேட்டில் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு நிறைய சாக்லேட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சாக்லேட் வெரைட்டிஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கும் ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் பீன்லேருந்து, அதாவது கோகோ பீன்லேருந்து சாக்லேட் வந்து எப்படி உருவாக்குறாங்க, சாக்லேட் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்றத இந்த விளாகில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து அந்த சாக்லேட் டிக்கெட்டுங்க. இது வந்து 100% எடிபிள், மேட் ஆஃப் 100% மில்க் சாக்லேட். இந்த சாக்லேட் டிக்கெட்டை தான் வந்து நம்ம என்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. பாருங்க மக்களே, இதுதான் வந்து உள்ளே இருக்கிற சாக்லேட்டுங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. மக்களே, இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ள தான் வந்து நம்ம இருக்கோம். இதுதான் வந்து மைக்கேல் ஆஞ்சலோவோட ஸ்டாச்சு. இது எல்லாருக்கும் இந்த ஸ்டாச்சு பார்த்துருப்பீங்க. இந்த மைக்கேல் ஆஞ்சலோ ஸ்டாச்சுவை 100% சாக்லேட்டால பண்ணியிருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து சாக்லேட் மொசைக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 12,000 சாக்லேட் பீசஸை வச்சு தான் இந்த மொசைக் வந்து செஞ்சுருக்காங்க. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். தூரத்துலேருந்து பார்த்தா தான் இது வந்து உங்களோட அழகு உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கிறத விட இதோட டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து 24/7 இதை மெயின்டைன் பண்ணால் தான் இந்த சாக்லேட் வந்து உருகாமல் இருக்குங்க. ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள நிறைய கேம்ஸ்லாம் இருக்காங்க. நம்மளுக்கு டிக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த கேம் விளாண்டோம்னா சாக்லேட் வின் பண்ணலாமா? ஸோ வாங்க உள்ளே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? கேம்ஸ் இருக்குது. இது வந்து கேம்ஸ் இல்லை, இது வந்து இது ப்ரெஸ் பண்ணணுமாங்க. இதை ப்ரெஸ் பண்ணோன்னே இது லிஃப்ட் ஆகுமா இந்த கவரு? லிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளோட கல்ச்சரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பொட்டுலாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த பானிஸ் அப்படின்றவருக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸ் தான். இது வந்து ஒரு லிட்டில் பென்குயின்ங்க. ஸோ உள்ளுக்குள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. மில்க் சாக்லேட், அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சாக்லேட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வந்து பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுமாங்க. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த பென்குயின் வந்து உள்ளே இந்த சாக்லேட் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஓட்டையில் போடும். அதை வந்து நம்ம வெளியில் ரிசீவ் பண்ணிக்கலாங்க. நான் ப்ரெஸ் பண்ணுறேன், எப்படி எடுத்து போடுதுன்றதை பார்ப்போம். இதுதான் வந்து அந்த சாக்லேட்டுங்க. எப்படி இருக்கு நான் சொல்றேன். Kiss me, close your eyes and miss me. கேட்பரி டைரி மில்கோட 100% அதே டேஸ்ட்டுங்க. கேட்பரி டைரி மில்க் எப்படி இருக்குமோ அதுதான் இது. மக்களே, இது நான் தான் இப்போ ப்ரெஸ் பண்ணேன். இந்த ட்ரெயின் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னு வருது பாருங்களேன். இந்த குட்டி ட்ரெயின் வந்து வந்துட்டே இருக்கு. இதை பாருங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ட்ரெயின் 2 இருக்குங்க. ட்ரெயின் 2 வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ட்ரெயின் 2 ப்ரெஸ் பண்ணிட்டேன் பாருங்களேன். இந்த ப்ளூ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ வருது பாருங்கள். அதுவும் வந்து சாக்லேட்டுங்க. எல்லாமே சாக்லேட்லேயே பண்ணியிருக்காங்க. எல்லாமே சாக்லேட்டே பண்ணியிருக்காங்க. ஹோல் இந்த ட்ரெயின் ட்ராக்கே வந்து சாக்லேட்டில் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாமே ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உள்ளுக்குள்ளே வந்து ஹாட் ஏர் பலூன், அப்புறம் வந்து ஹெலிகாப்டர், இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினும் வந்து வருது பாருங்களேன். நம்ம வந்து சாக்லேட்டை வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வேணும்னா இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன், இது வந்து ஒரு லேசர் பிரிண்டர் மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்களா,
இந்த ஒரு பட்டன் இருக்குங்க. இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஏ அப்படின்னு போட்டு பார்க்குறேன்னே. ஆசி தமிழனுக்கு ஏ. மனுஷனாடா நீங்கெல்லாம். அடுத்து வந்து ஒரு 5 செகண்ட் ஆகும். இப்போ வந்து டீ போடலாமே. அவ்வளோதாங்க, ஆசி தமிழனோட சாக்லேட் வந்து வந்துட்டு இருக்குங்க. இதான் வந்து ஆசி தமிழனோட சாக்லேட்டு. இதுதான் நம்ம அங்கே செஞ்சோம், அது இங்கே வந்திருக்கு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. இதை நம்ம எடுத்து சாப்பிட்லாங்க. நல்லா இருக்குது இந்த சாக்லேட்டும். இதை பாருங்க மக்களே, இது வந்து இந்த பென்குயின் பீப்புளெலாம் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்றது பாருங்களேன். இந்த பென்குயின்லாம் வந்து சூப்பராக வந்து போது பாருங்களேன். எல்லாமே சாக்லேட்டில் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் வந்து பூரா இருக்குது. இது ஒரு சாக்லேட் கேம் தான். இதை வந்து ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ரெஸ் டு ஸ்டார்ட் டிஸ்க் ஸ்பின்னிங், வெயிட் 15 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து 1000 கிலோ, அதாவது வந்து 1 டன் சாக்லேட் பாருங்க. இது வந்து $10,000, அதாவது 5.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாமா, அதாவது உடச்சி உள்ளுக்குள்ளே சாக்லேட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அது முழுமையாக, அதாவது 100% சாக்லேட்டில் செய்யலைன்னா அந்த காசை வந்து நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்களாம். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. இதனால் அது நூதன கொள்ளையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டு அந்த பக்கம் பார்த்தா ஒரு லிஃப்ட் மாதிரி இருந்துச்சுங்க. அதில் வந்து நம்ம எல்லாரும் வந்து ஏறி நின்று இந்த சாக்லேட் வந்து தூக்க முடியுமான்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருந்துச்சுங்க. இது வந்து சாக்லேட் செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து இன்ட்ராக்டிவ் வியூவில் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அவங்க எல்லா வகையான நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், அதாவது ஜிஞ்சர், அதுக்கப்புறம் மேண்ட்ரின், ஆரஞ்சஸ், பனானா, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த ஃப்ளேவர்லாம் தான் வந்து சாக்லேட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் தான் இவங்க வந்து சிம்பாலிக்காக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தாங்க. ஸோ லிஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்னிஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அரோமா 1. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா ஸ்னிஃப் பிஃபோர் யூ ஸ்வைப், ஸ்மெல் பண்ண சொல்கிறாங்க. ஸ்மெல் பண்ணால் வந்து ஒரு நல்ல ஒரு கோகோ டேஸ்ட் வருதுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது எல்லா விஷயங்களுமே. உள்ளுக்குள்ளே வந்து கேம்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப சத்தமாக இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாருங்களேன், எல்லோரும் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கேம்ஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ வரும்போதே ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க. அந்த டிக்கெட்டில் ஒரு பார்கோட் இருக்குது. அந்த பார்கோடை நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி கேம் விளாண்டு அதில் ஜெயிக்கிற சாக்லேட்டை நம்ம ஃப்ரண்ட்டில் போனோம்னா அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்களாங்க. ஸோ வாங்க இந்த கேம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதை ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் யுவர் டிக்கெட் டு ப்ளே அப்படின்னு இருக்குது. ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ணோன்னா 9 credits left, push button to play. ஷார்க்கோட வாயில் வந்து அந்த பால் போனுங்க. அதுதான் வந்து நம்ம வந்து இப்போ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே மக்களே, இது வந்து ஒரு அடுத்த ஒரு கேமு. இது வந்து ஃப்ளாப்பி ஃப்ளிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ணுறோம் அதே மாதிரி டிக்கெட்டை. ஸ்கேன் பண்ணோன்னா நம்மளுக்கு சொல்லுது புஷ் பட்டன் டு ப்ளே. ஓகே மக்களே, இதுதான் வந்து உட்டன் பால். இதை ஃப்ரண்ட்டில் கொடுத்தா தான் சாக்லேட் பால் கொடுப்பாங்க. இந்த சாக்லேட் வாட்டர் ஃபால் வந்து இப்போ மேலே ஃபில் ஆகிட்டுருக்கு. சுமார் 400 கிலோ சாக்லேட்ஸ் வந்து இந்த வாட்டர் ஃபாலில் கீழே வருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், மேலே வந்து சாக்லேட்ஸ் ஃபில் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வாட்டர் ஃபாலாக ஊற்ற போதுங்க. பாருங்கள் மக்களே, எப்படி அந்த சாக்லேட் வாட்டர் ஃபால் வந்து ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 400 கிலோ வாங்க. 400 கிலோ வந்து இந்த சாக்லேட்டோட வெயிட்டாக, இந்த சாக்லேட் வாட்டர் ஃபாலோட வெயிட்டாங்க. 400 கிலோ வந்து எவ்ரி 3 minutes வந்து ஊற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மக்களே, உள்ள எல்லாரும் மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ளாஷ் இல்லாமல் ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து உள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நல்லா பாருங்கள், இது வந்து மில்க் சாக்லேட் நினைக்கிறாங்க. அந்த பக்கம் இருக்கிறது டார்க்கு, இந்த பக்கம் இருக்கிறது ஒயிட் சாக்லேட்டு. ரொம்ப மும்முரமாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இங்கே வந்து சாக்லேட்ஸை கஸ்டமைஸ் பண்ணலாங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ பர்த்டே ஆனிவர்சரிஸ் அந்த மாதிரினா அவங்களோட பேரை போட்டு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் சாக்லேட் வாங்கலாம். அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இங்கே.
ஓகே மக்களே, நம்ம வின் பண்ண இந்த சாக்லேட்டை வாங்கியாச்சு. நம்ம வந்து காசு கொடுத்து இந்த சாக்லேட் ராக்கி ரோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சாக்லேட்டை வாங்கியாச்சுங்க. நம்ம வின் பண்ண சாக்லேட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு ஐயா. சூப்பராக இருக்குங்க. இதுவும் சேம் மில்க் சாக்லேட் தாங்க. ஒரு ஆத்தென்டிக் மில்க் சாக்லேட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. இந்த பிலிப் ஐலண்ட் சாக்லேட் ஃபேக்டரி டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபுட், லைஃப் ஸ்டைல், வீசாஸ், ஜாப்ஸ், மைக்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா ஆசி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.